ஈரானில் அமெரிக்கா பின்வாங்கியதாக சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்நாட்டின் அதிபர் டிரம்புக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தி வந்தன. இரு தரப்புக்குமான போர் 25 நாட்களை கடந்த நிலையில் 5 நாள்கள் ஈரானின் எரிசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாகவும் அமெரிக்கா கூறியது. ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்தை ஈரான் மறுத்து அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று மறுத்தது. இந்த நிலையில் டிரம்பின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் சொந்த நாட்டிலேயே அவருக்கு ஆதரவு குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் டிரம்பின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஈரானில் அமெரிக்கா பின்வாங்கி வருவதைப் போல தெரிவதாக கூறினார். மேலும் டிரம்ப் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியபோது அமெரிக்க மக்களிடமோ அல்லது காங்கிரசிடமோ போதிய ஆதரவை திரட்டவில்லை என்றும் ஒரு போரை தொடங்குவதற்கு முன் நாட்டு மக்களுக்கு அதன் அவசியத்தை விளக்கி தயார்படுத்தியிருக்க வேண்டும், அதை டிரம்ப் செய்ய தவறிவிட்டார் என்றும் கூறினார். ஈரான் அரசை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்நாட்டிற்குள் இருக்கும் எதிர்க்கட்சிகள் மற்றும் போராட்ட குழுக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் டிரம்ப் வெறும் வான்வழி தாக்குதல்களை மட்டுமே நம்பியிருப்பதாகவும் உள்ளூர் மக்களின் ஆதரவை பயன்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். அதேபோல வெற்றியையே அறிவிக்காமல் பாதையிலேயே பின்வாங்குவது அமெரிக்காவிற்கு பெரும் தோல்வியாக அமையும் என்றும் அவர் கூறினார்.